என்னங்க, அத்தையை டாக்டர் கிட்ட அழைச்சிக்கிட்டு போயிட்டு வாங்க. அவங்க 2 கண்களிலிருந்தும் தண்ணி தண்ணியா வருதாம். உறுத்திக்கிட்டே இருக்கான். யாரையும் சரியாக தெரியலன்னு சொல்றாங்க. எதுவாக இருந்தாலும் மங்கலாகவும் ஜட பொருளாகவும் தான் தெரியுதாம். என்னன்னு டாக்டர் கிட்ட போய் காண்பித்துட்டு வாங்க என தன் கணவன் சேதுராமனை வற்புறுத்தி கொண்டிருந்தாள் மனைவி சீதா. 2 கண்களிலும் அறுவை சிகிச்சை செய்தாச்சு. டிவி பார்க்கறத குறைக்கணும், இல்லைன்னா கஷ்டம்தான். எனக்கு இருக்கிற வேலையில இப்ப முடியாது. ஏன் மதுரைக்கு சின்னவன் வீட்டுக்கு போயிருந்தாங்கல்ல, அங்கேயே டாக்டர் கிட்ட காண்பித்து மருந்து வாங்கி வரலாம்ல என அழுத்து கொண்டான். ஏங்க, அவங்க உங்க அம்மாங்க. அவங்களுக்கு ஒண்ணுன்னா மூத்தவர் நீங்க செய்யாம யாருங்க செய்வா? சரி சரி ஆரம்பிச்சிடாத. மாலை வந்து நான் அழைத்து போகிறேன் என்றபடி அலுவலகத்திற்கு சென்றான். சேதுராமனுடன் வேலை பார்ப்பவர் மாசிலாமணி. இருவருமே அடுத்த வருடம் ஓய்வு பெறும் வயதில் உள்ளவர்கள். மணியின் தாயார் இறந்து காரியங்கள் முடிந்து 20 நாளுக்கு பிறகு அன்றுதான் வேலைக்கு வந்திருந்தவர் கவலையில் இருப்பதை பார்த்து, வருத்தப்படாத மணி, கிடந்து உடம்புக்கு முடியாம கஷ்டப்பட்டு இறக்காம யாருக்கும் தொந்தரவா இல்லாம போனதை நினைச்சு மனசை தேற்றிக்கொள் என்றார் சேதுராமன். தினமும் வேலையிலிருந்து வந்துட்டானா சாப்பிட்டானா என இன்னும் குழந்தையாகவே நினைத்து என்னை பற்றி என் மனைவியிடம் கேட்கும் போதெல்லாம் அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. உடம்புக்கு முடியலனாலும் நான் தினமும் அவர்களை பார்த்துக்கிட்டாவது இருந்திருப்பேன். இப்படி பொசுக்குன்னு என்னை விட்டு போயிட்டாங்க என வருந்தினார். இனி வாழ்நாளில அவங்கள பார்க்கவே முடியாதே, அதை நினைத்தால்தான் எனக்கு நெஞ்சை அடைக்குது என தேம்பி அழுதார். சீதா, டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்ட, நீயும் வா, அம்மா கூட போயிட்டு காட்டிட்டு வந்துடலாம் என்று கூப்பிட அவளும் கிளம்பினாள். அம்மா பேரு கேட்டார் டாக்டர். எங்கோ பார்த்து பார்வதி அம்மாள் என்றார். என்ன வயசாகுது? 85. 2 கண்களும் அறுவை சிகிச்சை செய்து எவ்வளவு நாள் ஆகுது என கேட்டார் டாக்டர். விழித்தார். இடது கண் செய்து 5 வருடமாச்சு, வலது கண் செய்து 6 வருடமாச்சு என்றாள் சீதா. எவ்வளவு சரியாக சொல்கிறாள். அம்மா மீதான மனைவியின் அக்கறை பற்றி பெருமிதமடைந்தார். பரிசோதனை செய்தவர், நரம்புகள் ரொம்ப பலவீனமா இருக்கிறது, வயசு ஆகிட்டதால் அப்படித்தான் இருக்கும். மேலும் சிகிச்சைகள் எதுவும் செய்வதற்கு வாய்ப்பில்லை. சில சொட்டு மருந்துகளும் சில மாத்திரைகளும் 1 மாதத்திற்கு எழுதி தருகிறேன். தொடர்ந்து சாப்பிட கொஞ்சம் சரியாகலாம் என நம்பிக்கை இல்லாமல் கூறினார். இதை கேட்ட அத்தை, சரிதான், 85 வயது வரை உழைச்சிருக்கு, இதுவே அதிகம்தான் என்றார். வீடு வந்து சேர்ந்த சேதுராமன் சோகமாக இருந்ததை கண்டு படுக்கும்போது சீதா, என்னங்க, என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒன்றுமில்லை என்று சொல்லும் போதே கண்கள் கலங்கிற்று சேதுராமனுக்கு. எனக்கு தெரியும் உங்களை பத்தி, உங்களால எதையும் மறைக்க தெரியாது, சொல்லுங்க என்றார். மாசிலாமணியோட அம்மா இறந்துட்டாங்க. இனி அவர் அம்மாவை பார்க்க முடியாம போனதை நினைத்து வருந்தினார். நான் ஆறுதல் கூறினேன். ஆனால் என் அம்மாவிற்கோ கண் பார்வை குறைந்து போய் என்னை இனிமேல் அவர்களால் பார்க்க முடியாமல் போய்விடுமோ என பயம் எனக்கு வந்துவிட்டது. ஆசையாய் பார்த்து பார்த்து வளர்த்த அவர்களின் விழியின் பார்வையில் இனி நானும் மறைந்து ஒரு ஜட பொருளாகி விடுவேன் என்பதை நினைக்கும் போதே என்னை ஏதோ செய்கிறதே என்று மனைவியின் மடியில் முகம் புதைத்து அழத் தொடங்கினார். ஏங்க, அத்தையே சரியாகிடும் என்று நினைத்து தேற்றிக்கிட்டாங்க, நீங்களும் உங்களை தேர்ச்சி கொள்ளுங்கள் என்று தலையை கோதினாள் சீதா. பிள்ளைகள் தாயை இழந்து காண முடியாமல் இருப்பதும், தாய் இருந்தும் தன் கண்களால் பிள்ளைகளை காண முடியாமல் இருப்பது இரண்டுமே வேதனைக்குரியதுதான். விழிகள் இருக்கும் போதே விழித்துக் கொள்வோம்.